சார் நான் டேட்டூ போட்டிருக்கேன் சார். அவங்க போடல. அவங்க வந்து டேட்டூ போடாத மாதிரியே பேசுவாங்க. ஆனா போட்டிருக்காங்க. 2 டேட்டூ போட்டிருக்காங்க. என் பேரை போட்டா என்ன சார் உங்களுக்கு? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது சார். அதுக்கு நான் ஒண்ணு சொன்னேன், நீ மூக்கு குத்து நான் டேட்டா போடுறேன்னு சொன்னேன் சார். அவன் மூக்கு குத்த மாட்டேன்னு சொன்னா சார், நான் டேட்டா போட மாட்டேன்னு இல்ல சொன்னேன் சார். மூக்கு குத்துறது நல்லாவே இருக்காது எனக்கு. மூக்கு குத்து ட்ரெண்ட் தான், தெரியுமா தெரியாதா? பிடிக்கல சார். தேவையெல்லாம் ட்ரெண்டுக்கு வெளில வந்துருமா, தேவைன்னா ட்ரெண்டுக்குள்ள வந்துருமா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நான் உன்ட்ட என்ன சொன்ன, குத்தாதன்னு சொல்லி முதவே சொன்னா இல்லையா? அதெல்லாம் குத்தாதன்னு சொல்லி அதே மீறி நீ குத்தியா இல்லையா? கேட்டா பேரு லெந்தா இருக்கு. ஏன் ஷார்ட்டா தமிழ்ல குத்த முடியாதா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சிவவர்ஷினி. ஆனா வந்து வர்ஷினின்னு தான் கூடுவாங்க. ஏன் வர்ஷினிய தமிழ்ல குத்த முடியாதா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. தமிழ்ல குத்துனா 4 எழுத்து வந்துருமே. ஆரம்பிச்சுட்டாயா நீ அள்ளி வீசுவானே, ஆஃப் பண்ணிட வேண்டியதா. நான் தான் குத்திருக்கேன் இத்தனை லெட்டர். அப்ப நீ இது 4 எழுத்துக்கு நீ குத்த சொல்ற, நான் ஒரே குத்து மூக்கு தானே குத்த சொல்றேன். அதெல்லாம் குத்த முடியாது. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஓகே, வேற டாட்டூ குத்தணும். பெர்ஃப்யூம் போட சொல்லுவேன் சார். அதுக்கு அவர் சொல்லுவார் பாருங்க, குளிக்காதவங்க தான் பெர்ஃப்யூம் போடுவாங்க. அடே பேயில போமா. இங்க இருக்க யாருமே குளிக்காம தான் பெர்ஃப்யூம் போட்டுருக்காங்களா? சார் அது போட்டா நமக்கு தலைவலிக்கும். நம்ம சொன்னா நம்ம வந்து கேக்குறது கிடையாது. கொஞ்சமா ஸ்மெல் வரணும்ல அழகா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அடி. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நீ வந்தா என்ன, வரலன்னா என்ன? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. வெளியே எங்கேயாவது போனா நம்ம கை பிடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுவோம் சார். கையை பிடிச்சா தட்டி விட்டுருவாரு. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? இப்படி சொல்வாரு, தள்ளு தள்ளு, யார பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும். பொண்டாட்டியா தானே சார் கை பிடிக்கிறாரு, அது கூட பிடிக்க மாட்டாரு சார். யாருடா நீ, எங்க இருந்துடா வந்த? சார் கையை பிடிச்சா சும்மா வர்றது கிடையாது சார். அந்த கதை இந்த கதைன்னு பேச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துறே சார். ஓ நீ அப்படி வரியா? கையை பிடிச்சு பக்கத்துல வந்தாலே ஏதோ ஒரு காரணம் இல்லாம வர்றது கிடையாதுன்னு சொல்லி நம்ம அப்பவுமே முடிவு பண்ணிக்கணும் சார். டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நமக்கு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு வெடிகுண்டு வரப்போகுது அப்படின்ட்டு அதை பத்தி சரி இதுக்குதான் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாலே அப்ப வந்து நம்ம ஒரு 5 அடி தள்ளி அப்படி நடந்துடுறது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஆனா தலைவனும் சளைக்காம எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காருப்பா, என்ன கேட்டாலும் சரி. சரி, இப்ப ட்ரெண்டுக்கு நீ மாற சொல்லும் போது அவரு ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கா மாறி இருக்காரா இல்லையா? அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? பண்ணுவார் சார். சண்டை போட்டு என்ன அள வச்சு என்ன ரொம்ப கிறுக்காக்கி அது பிறகு பண்ணுவார். எனக்கு இருக்குதானே ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சார் நான் வந்து லவ் யூ சொல்வேன் சார். சொல்லவே மாட்டாரு சார். கெஞ்சணும், சொல்லுங்க தான் அத்தா, சொல்லுங்க தான் அத்தா. சரியா? நீ வாய் மூடிடி, வந்து அட்வைஸ் பண்ணிட்டு. இப்ப அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாரு பாருங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இப்ப எனக்கு அது சொல்லணும். அதனால ரொமான்ஸா இருந்தா தானே சார் சொல்ல முடியும். அப்ப நான் ரொமான்ஸா இல்லையா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, சாப்பிடுற நேரம் சொல்லுங்கண்ணா, தூங்குற நேரம் சொல்லுங்கண்ணா. இடத்துல தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்லிட்டு தான் வெளியே போகணுமா? சார் இதெல்லாம் ஆசை இருக்காதா சார்? இப்ப அதுதான் ட்ரெண்ட் தெரியுமா? தூங்கும் போது லவ் யூ, பாத்ரூம் போகும்போது லவ் யூ. அப்ப என்ன சரிமா சார் பண்ணணும்? ஒரு ரெக்கார்ட் போட்டு வச்சிடணும் சார். போற நேரம் ஒரு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி சொல்லணுமா, அந்த அமுக்கு, அவ்வளவுதான். நீ நடிகண்டா திரிசா, உனக்கு கிடைக்கும்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.